நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து 9-10 வருஷமா போச்சுது. எங்களுக்கு சரியான கஷ்டம். இந்த தண்ணி வசதி இல்லை. என் மகன் படிச்சு ஓஎல் பாஸ் பண்ணி இப்ப ஏஎல் பாஸ் படிச்சு கொண்டு இருக்கிற வேலையிலையும் அவர் கஷ்டப்பட்டு அவற்ற காசுல தான் இந்த குழாய் கிணறு நாங்கள் அடிச்சிருக்கிறோம். ஆனாலும் நேற்று நாங்கள் அடிக்க வலிக்கிட்ட போது 3 பேர் வந்து எல்லாம் கொண்டு போறோம், எங்களுக்கு காசு வேணுமென்று சொல்லி 8,000 ரூபாய் காசு அதை வாங்கி கொண்டு போயிட்டினோம். எங்களுக்கு சரியான கவலை. எங்களோட வீடு வாசலை பார்த்து கூடி அவை காசு வாங்கி கொண்டு போயிட்டினோம். எங்களுக்கு சரியான கவலையிலையும் துன்பத்தோடையும் இருந்தோம். தண்ணி அடிக்கிற நேரத்துல நிப்பாட்டுங்கோ, அடிக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லி நாங்கள் கொண்டு போறோம்னு சொல்லி எங்களுக்கு மன வேதனையை தந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களோட காசு போயிட்டுது. அதை நாங்கள் கவலைப்படையில. எங்களோட கண்ணீர் நீங்கள் தான் எங்களுக்கு பதில் அழைக்க வேணும். 3 பேரும் போலீஸ்காரர் தான் வந்தவர். நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போறோம்னு சொன்னா போலதான் சேர்ந்து நாங்கள் அதைக்கு 8,000 கொடுத்தனாங்க. முதல் அவ 15 கேட்டவ 15 கேட்ட இடத்த எல்லாத்தையும் ஏத்த போறோம்னு சொல்லியாச்சுது. அப்படி இல்லை, நாங்கள் ஏத்த போறோம், நீங்கள் காசு எங்களுக்கு தரணும்னு சொன்னா போல நாங்கள் 8,000 கொடுத்தனாங்க. இந்த உடனே யாரை கேட்டு அடிக்கிறீங்க, எவைய கேட்டு அடிக்கிறீங்க, பெர்மிஷன் எடுக்கணும், பெர்மிஷன் இல்லாம அடிக்க இயலாது ரெண்டெல்லாம் சொல்லி கதைச்சவை. உடனே நிப்பாட்டும் கொண்டா போல நிப்பாட்டி போட்டோம். நாங்கள் தண்ணி வர நேரத்துல நிப்பாட்டிட்டோம். வேந்து காசை கொண்டு வாங்க கொண்டா போல வேந்து அங்கேயா நின்றுதான் காசை வேண்டி கொண்டு போனவை. மகன் உழைச்ச காசைத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அவர் ஏஎல் படிக்கிறார், ஏஎல் படிச்சு கொண்டு கஷ்டப்பட்ட காசைத்தான் நாங்கள் இந்த கிணறு, எங்களுக்கு சரியான கஷ்டம். அதுலதான் இந்த கிணறு நாங்கள் அடிக்க முயற்சி செய்து கொண்டு இருந்த நேரத்துல இவே வந்தவன் 3 பேர் வந்து ஆட்டோவில் வந்து ஆட்டோவை அதுல நிப்பாட்டி போட்டு இங்க வந்துதான் எங்களுக்கு யாரை கேட்டு அடிக்கிறீங்க, எவைய கேட்டு அடிக்கிறீங்க என்றெல்லாம் சொல்லி எங்களுக்கு காசை வையுங்கோ என்று கேட்டாரு. நான் ஒரு பெண்தளம குடும்பம். நான் இந்த பிள்ளைகளை சரியான கஷ்டப்பட்டு தான் நான் வளர்த்தும். இந்த பிள்ளைகள் இப்போ படிச்சு கொண்டுதான் இருக்கினோம். இந்த கூலி வேலைக்கு போய் என் மகன் இந்த காசுகளைத்தான் நாங்கள் இந்த குழாய் கிணறுகள் அடிச்ச நான் குல வேலைக்கு போறேன். நான் மற்றது அந்த காசைத்தான் அதையும் வாங்கி கொண்டு போயிட்டினோம். போலீஸ்காரர் மகன் கடல் தொழிலுக்கு போய்தான் இந்த காசுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்ப படிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துலதான் அவர் வேலைக்கும் போய் படிக்கிறேன். இந்த ஊருக்குள்ள எல்லாரும் குழாய் கிணறு அடிச்சவ. ஆனாலும் எங்களுக்கு அந்த பெர்மிஷன் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தெரியாது கஷ்ட நிலைமையில தான் நாங்கள் இந்த கிணறு எங்கட கூலி காசால மகன் காசால தான் நான் இந்த கிணறை அடிச்சேன். தண்ணி சரியான கஷ்டம். நாங்கள் இப்ப கையில் எங்களுக்கு ஒரு 5 காசும் இல்லை. நாங்கள் மோட்டார் போடுறதுக்கும் காசு இல்லை. எங்களுக்கு சாப்பாட்டு கூடி கொஞ்சம் கஷ்டம்தான். இனி மகன் உழைச்சுத்தான் எங்களோட குடும்பங்களை பார்க்கணும். இருக்கிற ஆக்கள் ஒருத்தரும் பெர்மிஷன் எடுத்து அடிக்கல குழாய் கிணறு. ஆனபடியா எங்களுக்கும் பெர்மிஷன் எடுக்கணும் என்று தெரியாது. செய்தியாளன், மக்களுக்காக ஒலிக்கும் முதல் குரல்.